போற ஒரு காரியத்துக்கும் நான் அப்படிங்கிறதுதான் ப்ரையாரா வந்து நிக்கும். த ஐ, த கட்டிங் ஆஃப் ஐ, அதுதான் ரொம்ப 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 முக்கியம். அதனாலதான் நீங்க பாத்திருக்கீங்களா, ஞானம் அடைஞ்சவங்க, த என்லைட்டட் பர்சன்ஸ் எல்லாருமே நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இதை அடியேன் தான் செய்தேன், ஆண்டவன் அருளால் அடியேன் செய்தேன், யாம் செய்தோம், தான் நிறைவேற்றினோம், இப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த நான் அப்படிங்கிறது தான் அப்படிங்கறதோட ரீப்ளேஸ்மெண்டா கொஞ்சம் கொஞ்சமா மாறும். அது எப்ப மாறும்னா, இந்த நானுக்கும் தானுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சாதான் அது மாறும். சைவ சித்தாந்தத்துல அழகா சொல்லுவாங்க, ஆண்டவன் வந்து நம்ம நான் 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 அப்படின்னு சொல்ல சொல்ல நம்மளை விட்டு தூரம் 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 தூரமா போயிடுறாரு. ஆமா, ரொம்ப தூரமா போயிடுறாரு. நம்ம எப்ப வந்து நம்ம நான் அப்படிங்கிற அந்த ஆணவத்தை அழிச்சு தான், த செல்ஃப், தட் இன்னர் பிரக்னை, அந்த அறிவு, அத கொண்டு வருமோ, ஓகே, அத நம்ம தொடர்ந்து பிராக்டிஸ் பண்றோமோ, இறைவன் நம்ம உள்ள கமலத்துக்குள்ள வந்து குடியிருக்கார் அப்படிங்கிறோம். இந்த நெஞ்ச தாமரையில் மலர்ந்தருளிங்கிறோம்ல, அந்த நெஞ்சத்துல இருந்தானே எண்ணம் எழுது. அப்ப அந்த நெஞ்சத்துல சிவபெருமான் வந்து உட்காந்துட்டாருன்னா அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கும், எவ்வளவு திவ்யமா இருக்கும். அவ்வளவுதான், சிம்பிள். புரியுதுல நான் என்ன சொல்றேன்னு? சோ ஆன்ம விசாரணை அப்படிங்கிறது நீங்க செய்யக்கூடிய ஒரு காரியத்திலையுமே நான் யார் நான் யார் அப்படிங்கிற கேள்வியா கேட்டு, அந்த கேள்விக்கு பதிலா இது எதுவுமே நான் இல்லை அப்படிங்கிற பதில உங்களுக்கு நீங்களே சொல்லி, அந்த சுத்த பிரஜையோட அந்த ஒரு காரியத்தையும் நீங்க நகர்த்திக்கிட்டே போறதுதான்.